திமுக தலைவர் கலைஞர் 3ஆம் கட்ட பிரச்சாரத்தை நாளை தொடங்குகிறார். 7 தொகுதிகளில் எழுச்சியுரையாற்றி ஜனநாயக முற்போக்கு கூட்டணிக்கு ஆதரவு திரட்டுகிறார். பாஜகவை தாக்குவது போல் நாடகமாடுகிறார் ஜெயலலிதா. நாமக்கல்லில் நடைபெற்ற தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டத்தில் திமுக பொருளாளர் மு.க. ஸ்டாலின் எழுச்சி முழக்கம். வணக்கம். பாஜகவை தாக்குவது போல் ஜெயலலிதா பேசியிருப்பது அப்பட்டமான நாடகம் என்று நாமக்கல்லில் லட்சக்கணக்கானோர் திரண்ட பிரம்மாண்ட தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டத்தில் பேசிய திமுக பொருளாளர் மு.க. ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். திமுக தலைமையிலான ஜனநாயக முற்போக்கு கூட்டணி வேட்பாளர்களை ஆதரித்து திமுக பொருளாளர் மு.க. ஸ்டாலின் பிரச்சாரம் மேற்கொண்டுள்ளார். நாமக்கல்லில் வெள்ளமென மக்கள் திரண்டிருந்த பிரம்மாண்ட தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டத்தில் அவர் உரையாற்றினார். திமுக வேட்பாளர் காந்தி செல்வனை ஆதரித்து பேசிய அவர், காவிரி நதிநீர் ஆணையத்தால் எந்த பயனும் கிடையாது என்று ஜெயலலிதா கூறி வந்ததை நினைவூட்டினார். காவிரி பிரச்சனையில் எந்த நன்மையும் செய்யாத அவர் மற்றவர்களை குறை கூறி பேசுவதாக ஸ்டாலின் தெரிவித்தார். பாஜகவை பற்றி ஏன் பேசவில்லை என்று தாம் திரும்ப திரும்ப கேட்டதன் விளைவாக தற்பொழுது பெயரளவிற்கு பாஜகவை ஜெயலலிதா விமர்சித்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். காவிரி நீர் பிரச்சனை இல்லை என்று பிஜேபியை விமர்சித்திருக்கிறார். அவர் விமர்சித்திருப்பது காவிரி நீர் பிரச்சனையை மாத்திரம்தான் எடுத்துச் சொல்லுகிறாரை தவிர, ஆனால் இலங்கை பிரச்சனையை பற்றி பிஜேபி சொல்லல. அதை குறிப்பிட்டு காட்டியிருக்கிறாரா? இல்லையே. மீனவர்கள் பிரச்சனையை பற்றி பிஜேபியினுடைய அறிக்கையில வெளியிடப்பட்டிருக்கா? அதை சுட்டிக்காட்டி விமர்சித்திருக்கிறாரா அம்மையார் ஜெயலலிதா? இல்லையே. கச்சத்தீவை மீட்போம் என்று ஜெயலலிதா சட்டமன்றத்தில் தீர்மானம் போடுகிறாரு. ஆனால் பிஜேபி அது பற்றி ஒரு வார்த்தை கூட தேர்தல் அறிக்கையில் சொல்லலையே. அதை பற்றி ஜெயலலிதா குறிப்பிட்டு காட்டியிருக்கிறாரா? இல்லையே. ராமர் கோவிலை கட்டுவோம் என்று பிஜேபி அறிவித்திருக்கிறது. ஆனால் ஜெயலலிதா அதை பற்றி சொல்லுகிறாரா? ஆக ராமர் கோவிலை கட்ட பாபர் மசூதி எடுத்து தள்ளிவிட்டு அந்த இடத்தில் ராமர் கோவில் கட்ட பிஜேபியோடு இவர்களும் ஒத்து வருகிறார்கள், அதற்கு உடந்தையாக இருக்கிறார்கள் என்பதற்கு இதைவிட வேறு சாட்சி தேவையில்லை. ஆகவே நீங்கள் தயவு செஞ்சு சிந்திச்சு பார்க்கணும். அது மட்டுமல்ல, பொது சிறு சட்டத்தை நாங்கள் நடைமுறைப்படுத்துவோம் என்று பிஜேபி தன்னுடைய தேர்தல் அறிக்கையில் குறிப்பிடுகிறது. அதையும் ஜெயலலிதா ஏற்றுக்கொள்கிறாரா? ஆக நியாயமாக பிஜேபி அவர் விமர்சிக்க வேண்டியதாக இருந்தால் இதையெல்லாம் குறிப்பிட்டு காட்டி இருக்க வேண்டுமே தவிர, இதையெல்லாம் விட்டுவிட்டு இன்னொரு மாநிலத்தோடு இருக்கக்கூடிய பிரச்சனையை மாத்திரம் அதை சுட்டிக்காட்டிவிட்டு ஒரு நாடகத்தை நடத்தி கொண்டிருக்கிறாரே தவிர, ஆக பிஜேபிக்கும் அவருக்கும் நிச்சயமா உறுதியாக சொல்லுகிறேன், கள்ளல் தொடர்பு இருக்கிறது. பாஜக போட்டியிடாத தொகுதிகளில் அதிமுகவிற்கு வாக்களியுங்கள் என்று துக்ளக் ஆசிரியர் சோ கூறுகிறார் என்றால் அதிமுகவிற்கும் பாஜகவிற்கும் உள்ள ரகசிய உறவு புரியும் என்றும் மு.க. ஸ்டாலின் சுட்டிக்காட்டினார். தமிழகத்தில் பாஜக அமைத்துள்ள கூட்டணியை கடுமையாக சாடிய மு.க. ஸ்டாலின் பொருத்தமற்ற சந்தர்ப்பவாத கூட்டணி என்றும் விமர்சித்தார். டாக்டர் ராமதாஸ் அவர்களை பற்றி எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய நடிகர் திரு விஜயகாந்த் கூறிய ஒரு கருத்து, குரங்கு மரம் விட்டு மரம் தாவுவது போல ஒவ்வொரு தேர்தலிலும் பாமக கூட்டணியை மாற்றிக்கொண்டே இருக்கிறது என்று சொன்னவர் நடிகர் விஜயகாந்த் அவர்கள். அது மட்டுமல்ல, அதே விஜயகாந்த் டாக்டர் ராமதாஸ் அவர்களை பற்றி குறிப்பிடுகிற போது, ராமதாஸுக்கு ஜாதி பிரச்சனையை தூண்டிவிட்டு குளிர் காய்வதுதான் வேலை. ராமதாஸ் எந்த சமூக நீதி போராட்டத்திலாவது கலந்து கொண்டாரா? இவர் எத்தனை வன்னியர்களுக்கு வேலை வாங்கி கொடுத்தார் என்று அதையும் குறிப்பிட்டிருக்கிறார். இவர்களெல்லாம் சேர்ந்து ஒரு கூட்டணி அமைத்திருக்கிறார்கள். யாரோடு? பிஜேபியோடு. ஆக அவர்களுடைய கூட்டணி இப்போது என்ன நிலை என்று கேட்டால், 2 நாட்களுக்கு முன்பு நான் பாண்டிச்சேரிக்கு சென்றிருந்தேன் தேர்தல் பிரச்சாரத்திற்காக. அங்கே என்ன நிலை என்று கேட்டால், ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய என்ஆர் காங்கிரஸ் அந்த கட்சி ஒரு வேட்பாளர் நிறுத்தி இருக்கிறது. அந்த வேட்பாளர் எந்த கூட்டணி என்று கேட்டால், பிஜேபியினுடைய கூட்டணி, பாரதிய ஜனதா கட்சியுடைய கூட்டணி. அதே பாரதிய ஜனதா கட்சி கூட்டணியில் இருக்கக்கூடிய பாமகவுடைய வேட்பாளர் ஒருவர் இருக்கிறார். இதுதான் வேடிக்கை. ஆக அப்படி நிற்கக்கூடிய பாமக வேட்பாளருக்கு ஆதரவு தரக்கூடிய
வேட்பாளர் யார் என்று கேட்டால் நடிகர் விஜயகாந்த். அதே போல் ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய என்ஆர் காங்கிரஸ் கட்சிக்கு ஆதரவு தரக்கூடிய கட்சி எந்த கட்சி என்று கேட்டால் பாரதிய ஜனதா கட்சி. ஆக இப்படி ஒரு கூட்டணி, மெகா கூட்டணி என்று இன்றைக்கு நாட்டிலே சொல்லிக் கொண்டு அவர்கள் நிற்பதை தயவு செய்து நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் நான் குறிப்பிட்டு சொன்னேனே தவிர வேறல்ல. காவிரி பிரச்சனையில் அதிக சிரமம் எடுத்துக்கொண்டது திமுக தலைவர் கலைஞர் தான் என்று தெரிவித்த மு.க. ஸ்டாலின், அண்டை மாநிலங்களுடன் நல்லுறவு கொண்டு தமிழர்களுக்கு தேவையானவற்றை பெற்றுத் தந்தவர் கலைஞர் என்று தெரிவித்தார். காவிரி நீர் பிரச்சனை என்பது தமிழகத்திற்கும் கர்நாடகத்திற்கும் இருக்கக்கூடிய பிரச்சனை. அதை யாரும் ஏற்றுக்கொள்ளாமல் இருக்க முடியாது. ஆனால் அதே நேரத்தில் கர்நாடகத்தில் யார் முதலமைச்சராக வந்தாலும், எந்த கட்சி முதலமைச்சர், எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் அவர்களுடைய உரிமையை அவர்கள் என்றைக்கு விட்டுக் கொடுப்பதல்ல. அதை நாம் தொடர்ந்து பார்க்கிறோம். ஆக எவ்வளவுதான் கருத்து மாறுபாடுகள், வேறுபாடுகள் இருந்தாலும் அந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய கட்சிகள் காவேரி விஷயத்தில் ஒற்றுமையாக இருக்கிறார்கள். ஆக பிஜேபியாக இருந்தாலும் சரி, காங்கிரஸ் கட்சியாக இருந்தாலும் சரி, அதை விட்டுக் கொடுக்காமல் இன்றைக்கு இருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, அப்படிப்பட்ட சூழ்நிலையில தலைவர் கலைஞர் அவர்கள் இதே தமிழகத்தினுடைய முதலமைச்சர் பொறுப்பில் இருந்தப்போ ஒரு நல்லுறவை, மாநிலத்திற்கு மாநிலம் நல்லுறவை வளர்த்துக் கொண்டார். அப்படி வளர்த்துக் கொண்ட காரணத்தால் அது பிஜேபி ஆட்சியாக இருந்தாலும் காங்கிரஸ் கட்சியுடைய ஆட்சியாக இருந்தாலும் பெற வேண்டிய தண்ணீரை முறையாக முழுமையாக பெறவில்லை என்று சொன்னாலும் ஓரளவுக்கு விவசாயிகள் திருப்தி அடையக்கூடிய வகையில அந்த தண்ணீரை பெற்று தந்தது உண்மை. அதை யாராலும் மறுக்க முடியாது. ஆனால் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் ஆட்சிக்கு வந்ததற்கு பிறகு மாநிலத்துக்கு விரோதத்தை செய்து கொண்டு, சண்டை போட்டுக் கொண்டு, தேவையில்லாத பிரச்சனையை உருவாக்கி கொண்டு நீதிமன்றத்திற்கு செல்லக்கூடிய நிலையிலே தான் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் இருக்கிறாரே தவிர வேறல்ல. நாமக்கல் தொகுதிக்கு உட்பட்ட மோகனூரில் பிரச்சாரத்தை தொடங்கிய மு.க. ஸ்டாலின் பரமத்திவேலூர், திருச்செங்கோடு, மல்லசமுத்திரம், ஆடையாம்பட்டி, வெண்ணாத்தூர், ராசிபுரம், பேளுக்குறிச்சி, காளப்பநாயக்கன்பட்டி, சேந்தமங்கலம் உள்ளிட்ட பல இடங்களில் திமுக வேட்பாளர் காந்தி செல்வனுக்கு வாக்கு சேகரித்தார். இருட்டும் திருட்டும் தான் ஜெயலலிதா அரசின் சாதனைகள் என்று திமுக பேச்சாளர் திண்டுக்கல் லியோனி தெரிவித்துள்ளார். எதற்கெடுத்தாலும் முந்தைய அரசை குறை கூறுவதையே ஜெயலலிதா வழக்கமாக கொண்டிருக்கிறார் என்றும் அவர் கூறியுள்ளார். நாகப்பட்டினம் தொகுதி திமுக வேட்பாளர் AKS விஜயனை ஆதரித்து அலிவலம், காப்பனாமங்கலம், குடவாசல் உள்ளிட்ட இடங்களில் வேன் மூலம் பிரச்சாரம் செய்தார். தொடர்ந்து வலங்கைமானில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பேசிய லியோனி, இருட்டும் திருட்டும் தான் 3 ஆண்டு கால ஜெயலலிதா ஆட்சியின் சாதனைகள் என்றார். எதற்கெடுத்தாலும் முந்தைய அரசை குறை கூறுவதையே ஜெயலலிதா வழக்கமாக கொண்டிருக்கிறார் என்றும் லியோனி கூறினார். 108 ஆம்புலன்ஸ் வசதி உள்ளிட்ட சிறப்பான திட்டங்களை செயல்படுத்திய திமுக அரசினை நினைவில் நிறுத்தி உதயசூரியன் சின்னத்தில் வாக்களியுங்கள் என்றும் திண்டுக்கல் லியோனி கேட்டுக்கொண்டார். ஏழை சாதாரண ஒரு கூலி தொழிலாளி கூட இதய மாற்று அறுவை சிகிச்சை செய்ய முடியும் என்ற கலைஞர் காப்பீட்டு திட்டத்தை தந்த தலைவன் என் தானை தலைவன் டாக்டர் கலைஞர். அதுபோல விதவை பென்ஷன் திட்டம், முதியோர் உதவி திட்டம், இன்னும் 108 ஆம்புலன்ஸ் திட்டம். ஆனா இன்னைக்கு ஆட்டோ போக முடியாத ஒரு கிராமத்துக்கு கூட ஒருத்தன் சுகமுல்லைன்னு போன் பண்ணா இன்னைக்கு 108 என்ற அந்த ஆம்புலன்ஸ் உயிர் காக்கும் வண்டியை தந்த ஒரே தலைவன் டாக்டர் கலைஞர் இல்லையா? அம்மா கொடுத்தது 2 சாதனை, ஒன்னு திருட்டு, இன்னொன்னு இருட்டு.